சில நேரங்களில் மக்களை பாதுகாக்க வேண்டிய அதே சட்டங்கள் அவர்களை வதைப்பதற்காகவும் இயற்றப்படலாம். ஒரு அறையிலிருந்து ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படலாம். ஆனால் அந்த ஆணையால் தரைமட்டத்தில் இருக்கும் ஒரு சாமானிய மனிதன் பாதிக்கப்படும்போதுதான் ஒரு அதிகாரியின் உண்மையான நேர்மை சோதிக்கப்படுகிறது. சட்டத்தை விட மக்களே முக்கியம். நமது அரசியலமைப்பின் பிரிவு 142 உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு தனித்துவமான அதிகாரத்தை வழங்குகிறது. அதுதான் முழுமையான நீதி, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். சட்டம் சில இடங்களில் மௌனமாக இருக்கலாம், அல்லது ஒரு இக்கட்டான சூழலில் சரியான தீர்வை தராமல் போகலாம். அங்கே மனிதாபிமானமும் அறமுமே தீர்ப்பாக அமைய வேண்டும் என்பதே அதன் நோக்கம். அதிகார வர்க்கம் உங்கள் மீது அழுத்தத்தை கொடுக்கலாம், சட்டம் உங்கள் கைகளை கட்டி போடலாம். ஆனால் ஒரு அதிகாரியாக நீங்கள் மசியாமல் மக்கள் பக்கமே நிற்க வேண்டும். காகிதத்தில் இருக்கும் வரிகளை விட கண்புலப்படும் மக்களின் கண்ணீருக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அறத்தின் பக்கம் நிற்கும்போதுதான் நீங்கள் ஒருவரும் அரசு ஊழியராக இல்லாமல் இந்த மக்களின் காவலனாக மாறுகிறீர்கள். மக்களை வதைக்கும் எந்த ஒரு விதியையும், எந்த ஒரு நடைமுறையையும் எதிர்த்து நிற்கும் தைரியம் உங்களுக்கு வேண்டும். மக்களுக்கு அதிகாரியாக இல்லாமல் ஒரு உண்மையான நண்பனாக இருக்கும் எத்தனையோ அதிகாரிகள் இன்றும் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை சுற்றியுள்ள அழுத்தம், அரசியல், தனிமை என எதற்கும் அடிபணியாமல் மக்களின் நலனை மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் அந்த உன்னதமான மனிதர்களுக்கு நாம் தலைவணங்குகிறோம். இன்று நீங்கள் தனி ஆளாகத் தெரியலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் உங்கள் பாதையை பின்பற்றி உங்களைப் போலவே பல அதிகாரிகள் இந்த மக்களுக்கு நண்பர்களாக உருவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நேர்மை என்பது ஒருபோதும் வீண் போகாது. இப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருக்கும் இருக்கையை விட நீங்கள் காப்பாற்றும் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் மிக உயர்ந்தது. நேர்மைக்கு துணை நிற்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவின் நோக்கம் அதிகாரிகளை தவறாக சித்தரிப்பதோ அல்லது குறை சொல்வதோ அல்ல. மாறாக ஒவ்வொரு துறைக்குள்ளும் தனி ஆளாக நின்று நேர்மைக்காக போராடும் அந்த அதிகாரிகளின் வலியை புரிந்து கொள்வதுதான். ஒரு நேர்மையான அதிகாரி ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது நாம் அவருக்கு தோள் கொடுக்க வேண்டும். அவர் தனிமைப்படுத்தப்படும் போது நாம் அவருக்கு துணையாக நிற்க வேண்டும். ஒரு சமூகமாக நாம் நேர்மையானவர்களுக்கு ஆதரவளித்தால் மட்டுமே எந்த ஒரு அதிகாரியும் சோர்விலோ அல்லது தனிமையிலோ தன் நேர்மையை இழக்க மாட்டார். அமைப்பை மாற்றுவது என்பது அதிகாரிகளின் வேலை மட்டுமல்ல, நேர்மையான அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. ஏனெனில் நேர்மை தனித்து விடப்படும்போதுதான் பலவீனம் அடைகிறது, அது கூட்டாகச் சேரும்போதுதான் சக்தியாக மாறுகிறது. நல்ல அதிகாரிகளை அடையாளம் காண்போம், அவர்களுக்கு அரணாக இருப்போம். யாருமே ஒரு நாள் காலையில் எழுந்து இன்று நான் ஊழல் செய்யப் போகிறேன் என்று முடிவெடுப்பதில்லை. யாருமே தன் வேலையில் சேரும்போது இன்று நான் என் லட்சியங்களை காட்டிக் கொடுக்கப் போகிறேன் என்று நினைப்பதில்லை. நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ்க்கையின் நாயகர்களாகத்தான் பயணத்தை தொடங்குகிறோம். வேலையில் சேரும்போது நாம் மாற்ற முடியாதவை என்று கருதும் ஒரு கொள்கையுடனும் நேர்மையுடனும் நுழைகிறோம். ஆனால் அறம் என்பது உறுதியான பாறை அல்ல, அது ஒரு கடற்கரை ஓரம் போல நாம் கவனிக்காத ஒரு அலை மெதுவாக அதை அரித்துக்கொண்டே இருப்பது போலத்தான். ஊழல் என்பது ஒரு பெரிய முடிவில் தொடங்குகிறது என்று பலர் நினைக்கிறார்கள். ஒரு பெரிய லஞ்சம், ஒரு திட்டமிட்ட சதி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அறம் உடையும் தருணம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அது மிகச் சிறிய விஷயத்தில் தொடங்குகிறது. உங்கள் உதவிக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு வேண்டாம் என்று சொல்வது சங்கடமாக இருக்கும். நீங்கள் ஒரு கடினமான மனிதராக தெரிய விரும்பவில்லை, அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அங்கே எதுவும் நடப்பதில்லை, எந்த தண்டனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. உலகம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சின்ன சமரசம் உங்களுக்கு ஆபத்தில்லாததாக தோன்றுகிறது. ஆனால் ஒருமுறை நீங்கள் சரி என்று சொல்லிவிட்டால் அடுத்தபடி இன்னும் எளிதாக தோன்றும். தவறு என்ற சொல்லுக்கான உங்கள் வரையறை மெதுவாக மாறத் தொடங்கும். நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, உங்கள் பார்வையை சற்று மாற்றியமைத்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இங்கேயே வீழ்ச்சி தொடங்குகிறது. நீங்கள் பெரிய விஷயங்களை எடுக்கும்போது அல்ல, எப்போது சின்ன விஷயங்களை தவறு என்று பார்ப்பதை நிறுத்துகிறீர்களோ அங்கேயே ஊழல் வேர்விடத் தொடங்குகிறது. ஊழல் என்பது எப்போதும் பேராசை சார்ந்தது அல்ல, சில நேரங்களில் அது உயிர் வாழ்த்தல் சார்ந்தது. ஒரு நேர்மையான அதிகாரியை கற்பனை செய்து பாருங்கள். லட்சியங்களோடு சேருகிறார், மக்களுக்கு உதவ நினைக்கிறார். மற்றவர்கள் வாங்கும் ஸ்பீடு மணியை இவர் மறுக்கிறார். ஆனால் சக ஊழியர்களுக்கு அவர் ஒரு ஹீரோவாக தெரியவில்லை, ஒரு தடையாக தெரிகிறார். இவர்தான் வேலையை இழுத்தடிக்கிறவர், மற்றவர்களை அசிங்கப்படுத்துபவர் என்று முத்திரை குத்தப்படுகிறார். உடனே அந்த அமைப்பு எதிர்வினையாற்றுகிறது. அவர் மதிய உணவுக்கு அழைக்கப்படுவதில்லை, அவருடைய கோப்புகள் தொலைந்து போகின்றன. அவர் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாத ஒரு தொலைதூர இடத்திற்கு மாற்றப்படுகிறார். மனிதர்கள் இயல்பிலேயே
ஒரு குழுவாக வாழ விரும்புபவர்கள். ஒரு குழுவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவது என்பது ஒரு ஆழ்ந்த உளவியல் அச்சுறுத்தல். இறுதியில் அவர் லஞ்சத்தை ஆடம்பரத்திற்காக வாங்குவதில்லை, அந்த தனிமையை தாங்க முடியாமல் நானும் உங்களில் ஒருவன்தான் என்று அந்த அமைப்போடு இணைவதற்காக வாங்குகிறார். ஒன்று சேரு அல்லது கஷ்டப்படு என்று அந்த அமைப்பு அவருக்கு புரிய வைக்கிறது. அவர் அந்த உரையை வாங்கும் போது அது பேராசையினால் செய்த கொண்டாட்டமல்ல, உலகின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஒரு மனிதன் சரணடையும் மோனமான சத்தம். அறிவியலில் சாதாரணமான மீறல், நார்மலைசேஷன் ஆஃப் டெவியன்ஸ் என்றொரு கருத்து உண்டு. ஒரு தவறான செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் போது எவ்வித பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் அதுவே புதிய இயல்பாக மாறிவிடுகிறது. குதிக்கும் தண்ணீரில் தவளையை போடும் உதாரணத்தை நினையுங்கள். தவளையை திடீரென குதிக்கும் நீரில் போட்டால் அது உடனே குதித்து வெளியேறும். ஆனால் தண்ணீரை மெதுவாகச் சூடாக்கினால் அது உள்ளேயே வெந்துவிடும். பெரிய அளவில் பணம் வாங்கத் தொடங்கும் போது நீங்கள் எங்கிருந்து தொடங்கினீர்கள் என்பதே நினைவிருக்காது. உங்களை ஒரு குற்றவாளியாக நீங்கள் பார்ப்பதில்லை. இப்படித்தான் உலகம் இயங்குகிறது என்று சமாதானம் அடைகிறீர்கள். இது சரியா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு நான் மாட்டிக்கொள்வேனா என்று கேட்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் அறநெறி திசைகாட்டி உடைந்துவிடவில்லை, அது ஒரு புதிய திசையை நோக்கி மாற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் சுயநலமும் வசதியும் பொதுநலனை விட முக்கியமானதாகிவிடுகிறது. ஒரு நல்ல மனிதன் தவறு செய்த பிறகு எப்படி நிம்மதியாக தூங்குகிறான்? மனம் ஒரு அற்புதமான தற்காப்பு அரணை கொண்டுள்ளது. அது அற ஒழுக்கத்திலிருந்து விலகுதல், மோரல் டிகப்ளிங் என்ற முறையை பயன்படுத்துகிறது. வார்த்தைகளை மாற்றுகிறீர்கள். அது லஞ்சம் அல்ல, ஆலோசனை கட்டணம். அது முறைகேடு அல்ல, செயலாக்க கட்டணம். பழியை மற்றவர்கள் மீது போடுகிறீர்கள். எல்லோரும் இதைத்தானே செய்கிறார்கள், நான் செய்யாவிட்டால் வேறு யாராவது செய்யப்போகிறார்கள். ராபின்ஹுட் கதையை உங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்த ஊழல் பணத்தை வைத்து என் பிள்ளைகளின் பள்ளிக் கட்டணத்தை செலுத்துகிறேன் அல்லது என் தாயின் அறுவை சிகிச்சையை செய்கிறேன். உங்கள் தவறையே ஒரு நல்ல செயலாக உருமாற்றுகிறீர்கள். மெதுவாக நீங்கள் சேவை செய்ய வேண்டிய மக்கள் வெறும் எண்களாகவும் கோப்புகளாகவும் மாறுகிறார்கள். மனிதாபிமானம் மறையும் போது குற்ற உணர்வின் பாரமும் மறைந்து விடுகிறது. நேர்மை என்பது தனிநபர் விளையாட்டு அல்ல, அது ஒரு கூட்டமைப்பு. நேர்மையானவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள். முடிவுகளை வெளிப்படையாக்குங்கள். சட்டத்தின் மூலம் மட்டுமல்ல, அமைப்பின் வடிவமைப்பின் மூலமே தவறுகளை செய்வது கடினமாக்குங்கள். இறுதியில் இது ஒவ்வொரு தனி மனிதனையும் சார்ந்தது. யாரும் ஒரே நொடியில் ஊழல்வாதியாவதில்லை. நீங்கள் செய்யும் சின்ன சின்ன சமரசங்களின் தொகுப்புதான் நீங்கள். இந்த அமைப்பு ஒரு இயந்திரம், நீங்கள் அதில் ஒரு சிறிய சக்கரம் என்று அவர்கள் சொல்வார்கள். சக்கரங்களால் இயந்திரத்தை மாற்ற முடியாது என்று உங்களை நம்ப வைப்பார்கள். ஆனால் அது தவறு. ஏனெனில் ஒரு அமைப்பு என்பது இரும்பாலும் எண்ணெயாலும் ஆனது அல்ல, அது மனிதர்களால் ஆனது. நீண்ட காலமாக தாங்கள் பார்த்திராத ஒரு உறுதியான நேர்மையை ஒரு மனிதனிடம் பார்க்கும்போது மற்ற மனிதர்கள் மாறத் தொடங்குகிறார்கள். நீங்கள் நேர்மையாக இருப்பதன் மூலம் ஒரு விதியை மட்டும் பின்பற்றவில்லை, நீங்கள் ஒரு புதிய உராய்வை உருவாக்குகிறீர்கள். ஒரு நபர் அந்த பணத்தை மறுக்கும்போது அது ஒரு விவாதத்தை உருவாக்குகிறது. 2 பேர் மறுக்கும்போது அது ஒரு மாற்றமாக மாறுகிறது. நேர்மையாக இருப்பவர் மட்டும்தான் நிம்மதியாக தூங்குகிறார் என்பதை அந்த அலுவலகமே உணரும்போது அந்த குழுவின் திசை மாறத் தொடங்குகிறது. இந்த அமைப்பு உங்கள் மோனத்தை நம்பி இருக்கிறது. நீங்கள் உறுதியாக நிற்கும் அந்த நிமிடம் அந்த மாயை உடைகிறது. உங்கள் நேர்மை கடலில் விழும் ஒரு துளி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் துளிகள் இல்லை என்றால் கடலே கிடையாது. நேர்மையாக இருப்பதன் மூலம் நீங்கள் உங்களை மட்டும் காத்துக் கொள்ளவில்லை, உங்களுக்கு பின்னால் பெரிய கனவுகளோடு வரும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கேடயமாக மாறுகிறீர்கள். அவர்கள் நேர்மையாக இருப்பதற்கான ஒரு முன்மாதிரியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். வெளியே நின்று சத்தம் போடுவதால் மட்டும் ஒரு அமைப்பை மாற்றிவிட முடியாது. அந்த அமைப்பிற்குள்ளேயே இருந்து கொண்டு அழுகிப்போக மறுக்கும் ஒரு பாகமாக நீங்கள் இருப்பதன் மூலமே அதை மாற்ற முடியும். நேர்மை என்பது ஒரு தனிநபர் விளையாட்டு அல்ல, அது ஒரு கூட்டமைப்பு. நேர்மையானவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள். ஊழல் என்பது பணத்திலிருந்து தொடங்குவதில்லை, அது உங்களை பற்றி நீங்களே சொல்லிக் கொள்ளும் கதையிலிருந்து தொடங்குகிறது. அந்த கதை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் பெருமை கொள்ளும் கதையாக அதை வைத்திருங்கள்.